ஓகே, இன்னைக்கு நம்மளும் ஒரு வழியா ஃபர்ஸ்ட் ஷோ கூலி பார்த்தாச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம கூலி ரிவ்யூ பண்ணலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, தான் ஃப்ரெண்டை கொண்டவங்கள தேடி பழி வாங்குறதா படத்தோட ஸ்டோரி. இது வந்து ரொம்ப அரதப்பலசான ஒரு ஸ்டோரி லைன் தான். பட் இதுல என்னென்ன லோகேஷ் கனகராஜ் பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். முக்கியமா இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ரஜினி லாஸ்ட் ஜெயிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கேரக்டர், அதாவது பேக்ல இருந்து பிளே பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு டான் மாதிரி அவரோட கையாளுங்க பாத்துக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து பிளே பண்ற பெருசா பெர்ஃபார்மன்ஸ் ஒரு இல்ல. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டு எண்ட் ரஜினிக்கு வந்து முழுக்க ஒரு இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் மூவின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த 75 வயசுலயும் வந்து டயலாக் டெலிவரி ஆகட்டும், அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், தலைவர் வந்து அப்படி கலக்கிருக்காருன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ருதி. யூஸ்வலா வந்து ஸ்ருதி வந்து நம்ம பெருசா முழு நீள படத்துல நம்ம பாத்துக்க மாட்டோம். இந்த படத்துல படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் வராங்க. அண்ட் ஆக்ஷன் படங்கிறனால நிறைய எமோஷனல் சீன்ஸ் வந்து எப்படின்னா அங்கன்னு வரும். அந்த ஒரு சீனுக்குள்ள நம்ம டக்குன்னு எமோஷன் பண்ண முடியும்னா ஸ்ருதி வந்து அதை பக்காவா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அது போக பர்டிகுலரா சொல்லணும்னா இந்த படத்துல சுபின் அண்ட் நாகார்ஜுனா எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நாகார்ஜுனா தான் பெரிய வில்லன் இந்த படத்துல. உண்மையிலே சொல்லணும்னா சுபின் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனா எனக்கு தெரிஞ்சாரு. அவரும் நாகார்ஜுனாவும் படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் வராங்க. நல்ல ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அப்புறம் வந்து இதுல 2 கேமியோ உபேந்திரா, அது வந்து ஒரு அருமையான பிளேஸ்மெண்ட். உபேந்திரா நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம் எப்போ அந்த ரோல் வரப்போகுதுன்னு. எக்ஸ்பெக்டடான ஒரு பிளேஸ்மெண்ட் வச்சிருப்பாங்க. நிஜமா அவ்வளவு நீட்டா இருக்கு. அந்த அமீர் கானோட ரோல் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் தெரியல. எனக்கு படம் கிட்டத்தட்ட ரோலெக்ஸ் மாதிரி அப்புறம் கொக்கி குமார் மாதிரி ஒரு ஆடட் வேல்யூ தான். பட் அதை யூஸ் பண்ண விதம் கிளைமேக்ஸ்ல வந்து வெறுமனே வந்து அமீர் கான் வந்து ஏதோ பண்ண போறாரு அப்படிங்கிறது இல்லாம அதை எப்படி ரஜினியோட பிளாஷ்பேக் கூட கனெக்ட் பண்ணி சூப்பரா வந்து எண்டிங் பண்ணிருப்பாங்க. மற்ற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் சின்ன கேரக்டர் ஆகட்டும், சார்லி ஆகட்டும், அப்படி எல்லாருமே யாரையுமே வந்து இதுல குறைச்சு மதிப்பிட முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து கலக்கிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு 100+ ஸ்டோரியா இருந்தாலும் லோகேஷோட டைரக்ஷன். யூஸ்வலா நம்ம ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த படம் பார்க்கும்போது நம்ம லாஜிக் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம படம் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நம்ம கெட்டி போனோம். கிட்டத்தட்ட கூலியும் அந்த மாதிரியான ஒரு படம் தான். ஸ்டார்ட்ல இருந்து ஒரு நமக்கு இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் டக்குன்னு போயிடுது. பேச எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு லேக் இல்ல. செகண்ட் ஹாஃபும் அது மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா தான் கனெக்ட் ஆகி போயிட்டு வந்துச்சு. அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எப்போ அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் பார்த்துட்டு இருப்போம். அதை வந்து சூப்பரா ஒரு பவர் ஹவுஸ் சாங் கூட கனெக்ட் பண்ணி டெலிவர் பண்ண வந்து நல்லா இருந்துச்சு. சோ லோகேஷோட டைரக்ஷன் என்ன சொல்லலாம், இது வந்து ஒரு பழசான ஸ்டோரி தான். அவர் புதுசா ஒன்னும் ரஜினிக்காக யோசிக்கல. எல்லாருக்குமே ஒரு இருக்கிற பிரச்சனை ரஜினி கிடைச்சிட்டா ரஜினி எப்படி காட்டுறது. இப்ப ஜெயிலர்ல வந்து ரஜினி எப்படி காட்டினாங்க, ஒரு டானா ஒரு பேக்ரவுண்ட் பிளே பண்ணி அவருக்கு சப்போர்ட்டிங்கா மோகன்லால் இந்த மாதிரி எல்லாம் வந்தாங்கல்ல. அதே மாதிரி தான் இப்ப நமக்கு ரஜினி கிடைச்சிட்டாலும் அவர் ஒரு ஆளா ஒரு டானா காட்டணும், இதுக்கு மேல அவர் எப்படி காட்டணும் அப்படிங்கறத ட்ரை பண்ணிருக்காங்க. சோ கதையை பத்தி அவங்க பெருசா யோசிக்கல. பட் ஸ்கிரீன் பிளே வந்து எங்கேயுமே தொய்வு இல்லாம நீட்டா கொடுத்திருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் லோகேஷோட பெஸ்ட்னு பார்த்தா மாநகரம், கைதி தான். அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே உள்ள நல்ல படம் தான். நெக்ஸ்ட் வந்து நான் முக்கியமா சொல்ல வேண்டியது மியூசிக் வந்து அனிருத் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு இந்த மாதிரி ஆக்ஷன் மூவிஸ்க்கு சில இடங்களை நம்ம வந்து தோய்வு இல்லாம காட்டுறதே வந்து மியூசிக் தான். உதாரணத்துக்கு இந்த படத்துல கூட ரஜினி வந்து ஒரு வில்லனை வந்து அடிச்சு புதைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். ஆக்சுவலா ஒரு இன்ட்ரோல நெருங்கும் போது அதே டைம்ல எடிட்டர் ஃபிலோமிங் வந்து அந்த சீன் அப்படியே வெறுமனை காட்டியிருந்தா ஒரு நல்ல ஒரு இதா இருந்திருக்காரு, என்டர்டைன்மெண்ட். அது கூட என்ன பண்ணிருப்பாரு, நாகார்ஜுனாவோட சீன்ஸை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க, டான்சிங் சீனை. அதுக்கு அனிருத் போட்டுற மியூசிக் வந்து நமக்கு வந்து நிஜமாவே அந்த அது நார்மலா பார்த்திருந்தா ஒரு போரிங் சீனா போயிருக்க வேண்டியதை மியூசிக் வந்து அந்த இடத்துல நீட்டா பண்ணிருப்பாங்க. ஐ ஆம் த டேஞ்சர் மியூசிக் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி உபேந்திராவோட கேமியோ இன்ட்ரோடக்ஷன், அதுல வந்து ஒரு மியூசிக் வந்து வேற லெவல்ல இருக்கும். அது ஒரு ஃபைட்டோட சேர்ந்து வரும். அண்ட் பவர் ஹவுஸ், நம்ம அவ்வளோ பவர் ஹவுஸ் எங்க வருது, ஐயோ இது உண்மையிலே பிளாஷ்பேக் இருக்கா இல்ல அப்படின்னு யோசிக்கும் போது கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு அந்த பிளாஷ்பேக் ஒரு மேஜிக் பண்ணிருப்பாங்க. பெருசா பிளாஷ்பேக் எல்லாம் காமிச்சு ரொம்ப நம்மள போர் அடிக்காம நீட்டா பண்ணிருப்பாங்க. சோ அனிருத்தோட மியூசிக் வந்து இந்த படத்துல ஒரு உண்மையிலே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஸ்டோரி வந்து நார்மல் ஸ்டோரி. நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனீங்கன்னா எங்கேயுமே தோய்வு இல்லாமல் ஒரு கமர்ஷியலான ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கமர்ஷியல் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ரஜினி எலிமெண்ட்ஸ் எங்கெங்க பிளேஸ் பண்ணணுமோ அதை மாதிரி வச்சு நம்ம வந்து நல்லாவே நீட்டா முடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்க லாஜிக்கெல்லாம் பார்க்க கூடாது, ஐயோ கதை பழைய கதை அப்படிலாம் இல்லாம ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே அமைச்சு ஒரு தோய்வு இல்லாத ஒரு நல்ல மூவின்னு தான் சொல்லணும். அது போக நிறைய பேர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 2 ட்விஸ்ட் தான், அது நல்லா தான் இருக்கு. அது முக்கியமா எனக்கு ஒன்று தோணுச்சு, எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா எவ்வளவோ ஆபாசம் வர படங்களுக்கெல்லாம் யூபார் கொடுக்குறாங்க. பட் இந்த படத்துக்கு ஏ கண்டிப்பா கொடுக்கணுமான்னா நீங்களே முடிவு பண்ணிக்கணும். அண்ட் இதை நீங்க நல்லபடியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி தான். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லோகேஷ் கனகராஜ் ஓவர் ரேட்டட் டைரக்டர். உண்மையிலே சொல்ல போனா இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்கும்போது இன்னும் பெஸ்ட்டாவே எனக்கு தெரிஞ்சது மாநகரம், கைதியும் தான் ஸ்டோரி லைன் பார்க்கும்போது. பட் இது வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் மூவின்னு தான் சொல்லுவேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன்.